வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பாவை பார்வை மொழி பேசுமே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே வேறின்றி விதையின்றி விண்தோக்கும் மழையின்றி இது என்ன இவன் தோட்டம் பூ பூக்குதே வாளின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தமின்றி இது என்ன. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி 5th month பேபி ஷவர் vlog தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். நாள் ஈவினிங் இருந்தே vlog எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். டின்னர் மட்டும்தாங்க ப்ரிப்பேர் பண்ணுறக்கு ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு சாரீ ப்ரீப்ளீட் பண்ணிவிட்டு தூங்கிட்டுங்க. அதுக்கு அடுத்த நாள் மார்னிங்லேருந்து தான் வந்து vlog வந்து கன்டினியூ பண்ணேன். ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபங்க்ஷன் வந்து அம்மாவோட கோலம் எல்லாமே எப்படி. ஸோ அவங்க வந்து அவங்களோட அழகான கோலத்தை வந்து ஃபஸ்ட்டு போட்டு அன்றைக்கி டேவே வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுங்க. போக போக அதை பற்றின அப்டேட்ஸுமே வந்துட்டு ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அகரோவோட இலைட் டேப்பர் ஃப்ரையிங் பேன். பார்த்துட்டிங்கன்னா டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரிவ்யூ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இது வந்து நான்ஸ்டிக் கிடையாதுங்க. அண்ட் இதோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 24 cm அண்ட் இதோட திக்னஸ் பார்த்துட்டா 4 mm அளவுக்கு இருக்குங்க. இதோட ரிவர்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற போது சீக்கிரம் பழசெல்லாம் ஆகிறது கிடையாது. சோயா பெப்பர் கிரேவி மாதிரி சப்பாத்திக்கு இல்லைனா தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா வந்து அரைச்சேங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கோல்டாக இருக்குங்க, அதனால தான் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ட்ரை ரோஸ்ட் பண்ணுறக்கு பார்த்துட்டிங்கன்னா 4 முந்திரி, பட்டை, கிராம்பு, குருமிளகு, கூடவே பார்த்துட்டா சோம்பு, சீரகம், கூடவே 2 ஏலக்காய், பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற அந்த பூவுமே வந்துட்டு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் ஆயில் விட்டுருக்கேன். இந்த அகாரோட ஃப்ரையிங் பேனில் பேஸ் வந்துட்டு நல்லா திக்காக இருக்குங்க. ஸோ ஹீட் வந்துட்டு நல்லா ஈவனாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். இதில் நம்ம சிலிக்கான் ஸ்பூன் இல்லைனா வந்துட்டு உடன் ஸ்பூன், ஸ்டீல் ஸ்பூன் சொல்லிவிட்டு எது வேணுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் ஸ்க்ரப்புமே அப்படி தான், எந்த ஸ்க்ரப் வேணாலுமே போட்டுக்கலாம். அடுத்து சோம்பு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வணங்குற போது சுடுதண்ணியில் கொஞ்ச நேரம் சோயாவை ஊற வச்சுட்டு அது நல்லா பிழிஞ்சு எடுத்து அதையுமே வந்து சேர்த்துட்டேங்க. இது ஒரு 5 minutes போல் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதோட பச்சை வாசனையுமே போகிற அளவுக்கு வணக்கிட்டு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்ச பவுடர்லேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நான் வந்து ஜாஸ்தியாக தாங்க காரம் வந்து சேர்த்துருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம ஒரு சில குக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்குறப்போது அது பயங்கர டெம்டிங்காக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்து நம்ம சேர்க்குற அளவுக்கு தாங்க எண்ணெய் வந்துட்டு வரும் இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸ்டார்டிங்கில் தாளிக்கிறப்போ போடலான்னு சொல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேங்க. அதை மறந்துட்டேன். அதனால் வந்து எண்ணெயில் சேர்த்தாச்சு. ரொம்ப சூப்பராக சாப்பிட்டு சாரீ மட்டும் ப்ரீப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி அவ்வளோதாங்க. அன்றைக்கி டே வந்து வைண்டப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் டைம் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது ரியா குட்டி வயிற்றில் இருந்தபோது லாக்டவுனாக இருந்துச்சு. ஸ்கூல் இல்லை, காலேஜ் இல்லை. எல்லோரும் ரொம்ப ஜாலியாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லா குட்டீஸ்க்கும் ஸ்கூலு. ஸோ வந்து 7th month பேபி ஷவர் அப்போ லீவ் போட்டுக்கலான்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுட்டு தான் வந்தாங்க அத்தை, அக்கா எல்லாருமே. ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது, எதுக்கு இவ்வளோ பேபி ஷவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டுலாம். ஆக்சுவலாக ஒரு சில சைடில் வந்து இந்த 5th month பேபி ஷவர் வந்து ஒரு ரிச்சுவலாகவே பண்ணுவாங்க. பிளாக் கலர் சாரீ, பிளாக் கலர் வளையலெல்லாம் போட்டுட்டு அது பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து நேர்லேயே பார்த்துருக்கேன். அடுத்த நாள் காலையில் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டுங்க வினிதா வந்திருந்தா. ஸோ அவளோட டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ரைடல் புக்கிங்லாம் பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நானே மேக் ஓவர் பண்ணிக்கிறதா தாங்க பிளான் இருந்துச்சு. பட் அவள் தான் சரி நீ ஹேர்லாம் வந்து உனக்கு பெருசாக இருக்குது, நீ பண்ணி கஷ்டப்பட வேண்டாம், நான் வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி விடுறேன்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே, கேட்டப்போ எனக்கு நோ சொல்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் ஆல்ரெடி இதோட ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சுங்க. டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள்.
அண்ட் அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டல் ஜுவல்லரி தான் எடுத்திருந்தேன். அதுவுமே ரொம்ப அழகாக அந்த லுக்குக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாங்க சொல்லணும். அண்ட் ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ப்ளவுஸோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அது வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக கிடைக்காதுங்க. ஒருத்தங்கள்ட்ட கொலாபரேஷனும் கிடையாது. அமௌண்ட் பே பண்ணி நானே வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது தான். இதுவுமே வந்து ப்ரொமோஷன்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஜுவல்லோட டீட்டெயில்ஸ், ப்ளவுஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, நீட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். எனக்கு எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக எல்லாமே அமைஞ்சு வந்திருந்ததுங்க. நெத்தி சுட்டியிலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த மாட்டிலேருந்து எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். இந்த ஒட்டியானம் பார்த்துட்டிங்கன்னா ரிவர்சபிள் மாதிரி 2 சைட்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்துட்டா ஸ்டோனும் அண்ட் அந்த சைட் பார்த்துட்டா நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்டிக் ஃபினிஷ்லேயும் வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ண கொடுத்ததுக்கப்புறம் ஒரு யோசனையாக இருந்ததுங்க. நம்ம சாரியில் இல்லாத ஒரு கலர் வந்து இன்கார்ப்ரேட் பண்ண போகிறோம், எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு. பட் அதோட அவுட்புட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இந்த காம்பினேஷனில் என்கிட்ட வந்து பியூர் சில்க் சாரீ ஒன்று இருக்குங்க. ஸோ அதுக்கும் பிளான் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். இந்த சாரீக்குமே நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்ததுங்க. எனக்கு இந்த டைம் வந்து மெஹந்தி போடுறதுக்கு சுத்தமாக டைம் கிடைக்கல. நைட்டு தான் பார்த்துட்டிங்கன்னா 2 கைக்கும் மருதாணி வச்சேன். எனக்கு காலையில் கிடைச்ச கொஞ்சம் டைமில் வந்து காலுக்குமே வச்சாச்சு. எனக்கு எப்பயுமே காலுக்கு மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. என்ன பிஸ்னஸ்ன்னு மென்ஷன் பண்ணல. அது ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லாந்தாங்க வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஃபைனலாக 5th month பேபி ஷவர் அப்போ வந்து எல்லாருக்கும் ரிவீல் பண்ணியாச்சு. நம்ம வந்து கிளாத்திங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. சாரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் பார்த்துட்டே நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு சிலர் வந்து இதுலேயே கலர்ஸுமே கேட்குறீங்க. இதில் நம்மக்கிட்ட அவ்வளோ கலர்ஸ் இருக்குங்க. சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதோட ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ப்ரொக்கேட்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டி பார்டர் அண்ட் பெரிய பார்டர் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இந்த ப்ளவுஸ் வேற ஒரு சாரிக்கு யூஸ் பண்ணுறதுனால இப்படி ஸ்டிச் பண்ணிட்டேங்க. பிகாஸ் அதோட பார்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்டர் வச்சு நான் வந்து ஒர்க் பண்ணுற போது அந்த சாரிக்கு யூஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரே ரீசனுக்காக பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து தைக்கல. சின்னதாக பஃப் வச்சு இந்த ப்ளவுஸே நம்மளுக்கு தைச்சி போடுற போது நல்லா கிராண்டான லுக் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், லைட்டில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நேரில் அண்ட் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ சன்லைட்லேயுமே எடுத்த வீடியோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ரியா குட்டி தாங்க அன்றைக்கி ஹைலைட்டு. ரொம்ப நேரம் எனக்கு வந்து பொட்டு வைக்கிறத பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு அதே மாதிரி வைக்க சொன்னாங்க. அடுத்து அவங்க எனக்கு வச்சு விடுறேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கரெக்டாக எல்லோரும் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி பொட்டு வச்சாங்க. வளையல் போடுறதுக்கு வளையல் எடுத்தாங்க. அந்த தட்டில் தான் எல்லோரும் வச்சு கொடுத்த பணம் இருந்துச்சு. அதே பணத்தை எடுத்து எனக்கு வச்சு கொடுத்தாங்க. ஸோ கிட்ஸ் வந்து எவ்வளோ குயிக்காக கிராஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு விஷயத்த, எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியங்க. இந்த ரியா குட்டி எப்படி தான் இப்படியெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லி. ஆக்சுவலாக மேடம்க்கு தூக்கம் என் கூடயே சேர்ந்து 4:30 மணிக்கே எழுந்தரிச்சாச்சு. ரியா குட்டியோட நேம் தாங்க நம்ம பொட்டிக்கு வச்சுருக்கோம், ரியா பொட்டிக். அண்ட் அந்த டீட்டெயில்ஸுமே கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அண்ட் நம்மளோட ரியா பொட்டிக்கில் ஃபஸ்ட்டு சாரீ வாங்கி அதை தொடக்க வச்சது பார்த்துட்டிங்கன்னா அம்மா தான். எனக்கு எப்பயுமே அம்மா வந்து ஒரு லக்கி சாம். ஸோ ஃபஸ்ட்டு சாரீ பார்த்துட்டிங்கன்னா அவங்க தான் வாங்கிட்டாங்க. அடுத்து வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வினிதா வந்து நான் வியர் பண்ணியிருந்த அதே சாரீ வேணும்னு சொல்லி அவள் வாங்கினா. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்தடுத்து பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மாதிரி தான். ஸோ நான் ஒரு டேவையுமே என்ஜாய் பண்ணணும், அதை வந்து லைஃப் லாங் வந்து மெமரபுளாக வச்சுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு மிஸ் பண்ணுறதுக்கு தோணலைங்க. நம்மளை எது ஹாப்பியாக வச்சுருக்கோம், நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணுறதுல வந்து தப்பே கிடையாது. இதை யாரையும் வந்து ஹர்ட் பண்ணாது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணி தர ஹாப்பினஸ் கண்டிப்பாக அது சரி கிடையாது. ஸோ ஹர்ட் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. பிகாஸ் நான் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன், இதெல்லாம் இப்போ தான் வந்து ட்ரெண்டு. ஃபஸ்ட்லாம் செகண்ட் பேபிக்கு பேபி ஷவரே இல்லைன்னுலாம் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஏங்க ஃபஸ்ட்டு பேபிக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து வலிக்குமா, செகண்ட் பேபிக்கெலாம் எதுவும் வலிக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு லிட்ரலாக வந்து இருந்துச்சு. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
எங்களுக்கு லாஸ்ட் டைம் மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் டைம் கிடைக்கலங்க. கண்டிப்பாக 7th மந்த் பேபி ஷவருக்கு நான் நிறையா பிளான்ஸ் வந்து வச்சுருக்கேன். எப்படி பிளேட்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து ஷேர் பண்ணுறேங்க. இந்த டைமுமே நான் நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் பிளான் பண்ணதில் ஒரு 50% தான் நடந்துச்சு. இட்ஸ் ஓகே, இட் ஆல் ஹேப்பன்ஸ். அண்ட் பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி மட்டும்தான் லீவ் போட்டிருந்தேன். முதல் நாள் வந்து ஒரு 2 hours போல் தான் பெர்மிஷன் சொல்லியிருந்தேன். சரி, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்னதாக ரொம்ப அழகாக நம்மளோட சின்ன ஃபேமிலியில் ஒரு சின்ன ஈவெண்ட், அவ்வளோதான். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. கண்டிப்பாக குட்டி பேபியும் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த மொமெண்ட்டில் ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. இதுக்கப்புறம் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. உங்களுக்கும் வந்து சாரீஸ் வந்து புக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது இன்ஸ்டா இருந்துச்சுன்னா டிஎம் கூட பண்ணுங்கள். நம்மளுக்கு சர்வீஸ் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னெலாம் யோசிக்க வேணாம். இது வரைக்கும் நம்ம நினச்சதை விட நிறைய சாரீஸ் வந்து டிஸ்பேச் பண்ணிட்டோம். 99% நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தாங்க இருந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கூட அதை வந்து சரி பண்ணி வந்து கொடுத்தாச்சுங்க. வீடியோ எடிட் பண்ணும்போது தாங்க பார்க்குறேன், மேக்கப் வந்து நேரில் ரொம்ப சட்டிலாக தான் இருந்தது. பட் ரிங் லைட் அண்ட் எக்ஸ்ட்ரா லைட்லாம் போடவும் அது வந்து பயங்கர பளிச்சுன்னு இருக்குது. பட் நான் வந்து உங்களுக்கு சன்லைட்டில் எடுத்தது கூட ஆட் பண்ணுறேன். ஸோ சட்டிலாக அதுவுமே வந்துட்டு நல்லா இருந்தது. எல்லோரும் சாரீஸ்லாம் பார்த்தாங்க. ஒன்ஸ் அவங்க சாரீஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு பின்னாடி, அதாவது ஒரு 2.5 kilometers வந்து ஆறு போகுதுங்க. அங்கே தான் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். 5th மந்த் பேபி ஷவருக்கு சின்னதாக ஒரு கோல்டு ஷாப்பிங்குமே பண்ணியிருந்தோம். இன்கேஸ் உங்களுக்கு பார்க்குறக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வந்து ஷேர் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இங்கே நான் முடிச்சுக்கிறேன். எப்படி பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாங்க. அன்டில் தென் டேக் கேர், பாய்.